அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா, ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாரு. நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு அவர் குடும்பமே இன்னைக்கு அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சமீப காலமா கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு குடும்பத்தோட அவங்க அன்னதானம் கொடுக்கறதோ இல்ல அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்கறதோ எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் அண்ணனும் இந்திரா, அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு இது பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா. ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன ரோபோ மாதிரி நடிச்சது, பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில கேப்டன் போல நிறைய வாட்டி நடிச்சு அவர் ஒரு பெரிய ஒரு காமெடி லெஜெண்டா அவர் உருவாக்கிட்டு இன்னைக்கு நம்ம கூட இல்லாத உண்மையிலேயே கஷ்டமான விஷயமா நான் பாக்குறேன். நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்க குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாவோ தம்பியாகவோ நாங்க துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று எதுவா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கு கேப்டன் குடும்பம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நாங்க இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லாரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதரா எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்ல. தயவு செஞ்சு எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இது மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.